இன்னைக்கு Try It Education editorial section என்ன பார்க்க போறோம் அப்படின்னா article that was released on 7th of April Free Press Journal ங்கிற ஒரு newspaperல we got this article. It is really very interesting, and if you are preparing for UPSC அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நம்ம ஃபோக்கஸ் TNPSC, RRB, SSC and banking sectorல பார்க்கும்போது we'll focus on the vocabulary, synonyms and antonyms அந்த மாதிரி elements நம்ம focus பண்ணலாம். So I'll start with what is the crux of this article about, and we'll then focus on those things. Okay, yeah? So to start with, the title of this article is Carbon Economy Could Drive Next Phase of Industrial Transformation from Farm Waste to Fuels. India eyes carbon-led growth, cleaner cities and stronger energy security அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கார்பன் எக்கானமி மூலியமா நம்ம இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இஃப் யூ கோ பேக், கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் வந்துச்சு 1990s. தென் அதனால நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு, நிறைய மேனுவல் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. தென் வி ஹேட் லாட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ், அண்ட் தென் நவ் இட் இஸ் ஏஐ. அது மாதிரி ஒரு ஃபேஸில் ஒரு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது இண்டஸ்ட்ரியிலையும் அது வந்து சேஞ்சஸ் இருக்கும். நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு டெக்னாலஜி, லைக் மேனுவலாக பண்ணிட்டு இருந்த லேபரிங்ஸ் வந்து மிஷின் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அடுத்து இப்போ அந்த மேனுவலாக இருந்த மேனேஜர்ஸ் அதை அவங்களோட ஜாப்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது இல்லையா? ஸோ இதுவுமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆர் எலிமெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கார்பன் செக்டாரில், அதாவது எனர்ஜி செக்டாரில் கார்பன் எக்கானமி வந்து இட் ஹாஸ் அ பொட்டென்ஷியல் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஃபர்தர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் ஆர்கியூ பண்ணுது. ஓகே, ஃப்ரம் ஃபார்ம் வேஸ்ட்னா நம்ம தோட்டத்தில் இந்த சென்ஸ் பெரிய லெவல் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் இருக்க வேஸ்ட்டை ஃபியூவலாக கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அது மாதிரி இந்தியாவோட க்ரோத் இன் கார்பன் லெட் க்ரோத்தில் வந்து நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு டு go ahead with a cleaner city and stronger energy security. So இந்த ஆர்டிக்கல் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, when we talk about energy security, எனர்ஜிங்கும் போது it also includes fuel. கரெக்டா? நம்ம ஃபியூவல் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம்? ரஷ்யா அண்ட் அதர் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வார், I don't know why my pen is not writing, sorry about it. So இந்த மாதிரி வார் நடக்கும்போது இந்த எனர்ஜி ஃப்ளோ ஆர் வேர் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் த எனர்ஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்டர்ப்ட் ஆகுது இல்லையா? இப்போ நிறைய நம்மளுக்கு வந்து எனர்ஜி கம்மியாக அங்கேருந்து வாங்க முடியாதனால ப்ரைஸ் அதிகமாகுது, டிமாண்ட் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ், அது குட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹவு கேன் வி பி டிபெண்ட் ஒன்லி ஆன் ஆர் செல்ஃப்? நம்ம மற்ற கண்ட்ரீஸில் டிபெண்ட்டாக இல்லாமல் நம்ம எப்படி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியாவை வந்து இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்றாங்க. இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி அப்படின்னா இந்த ஆர்டிக்கல்ல வந்து நீங்க செல்ஃப் ரிலையன்ட், செல்ஃப் சஃபிஷியன்ட், எனர்ஜி செக்யூரிட்டியில ஒரு பாயிண்டா நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் ஃபார் அதர் எக்ஸாம்ஸ்ல வந்து யூ கேன் திங்க் அபவுட் த வேர்ட்ஸ் ஹியர். So India's next great economic breakthrough may not come from software, electronics or financial services. It may come from something far more basic and far more transformative. என்னன்னா அது கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவோட நெக்ஸ்ட் எக்கானமிக் பிரேக் த்ரூ எதுலேருந்து வரும்னா சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் இல்லை ஃபினான்ஷியல் சர்வீஸ்லாம் கிடையாது. இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் கார்பன். அதுலேருந்து தான் நம்மளுக்கு பெரிய பிரேக் த்ரூ வரப்போகுது. இந்தியா ஹாஸ் அ பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. நாட் மியர்லி ஃபாசில் கார்பன், ஃபாசிலைஸ்ட் கார்பன் இருக்கு இல்லையா, நம்ம சுரங்கத்துல தோன்றி எடுக்கிற அந்த கார்பன் இல்லை. தே ஆர் டாக்கிங் அபவுட் பயோமாஸ் கார்பன், வேஸ்ட் கார்பன், ரீசைக்கிள்ட் கார்பன் அண்ட் கேப்சர்ட் கார்பன். இது எல்லாமே என்னன்னா, இந்த 4 டைப் ஆஃப் கார்பனும் என்னன்னா, இட் கனெக்ட்ஸ் டு யோர் ஃபார்ம் வேஸ்ட். ஃபார்ம் வேஸ்ட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய கார்பனே போதும் எதுக்கு அப்படின்னா to bring the stronger energy security அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ இஃப் இந்தியா திங்ஸ் கிளியர்லி, பிகாஸ் நம்ம ஃபாசில் பேஸ்ட் கார்பன் போனாலும் நம்ம நேச்சரை இன்னும் டீக்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கும். இட்ஸ் நாட் சஸ்டைனபிள் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கார்பனை எடுத்து நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பண்ணா இட்ஸ் சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல ஆர்கியூ பண்றாங்க. ஸோ இஃப் இந்தியா திங்ஸ் கிளியர்லி அண்ட் ஆக்ட்ஸ் போல்ட்லி, தீஸ் கார்பன் streams can become the foundation of new industrial era, one that links agriculture, municipal waste, aviation fuel, chemicals, energy, steel into a single value creating ecosystem அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு கிளியரான ஒரு ரோட் மேப் போட்டு போல்டா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்பன் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, விச் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் நியூ இண்டஸ்ட்ரியல் எரா,
அது எதெல்லாம் லிங்க் பண்ணுதுன்னா அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், முனிசிபல் வேஸ்டா இருக்கட்டும், ஏவியேஷன் ஃபியூவல், அதாவது ஏர்பிளைன்ஸ்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற அந்த ஏவியேஷன் ஃபியூவலா இருக்கட்டும், கெமிக்கல்ஸ், எனர்ஜி, இது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் இக்கோ சிஸ்டமா அது கிரியேட் பண்ணிடலாம். இட் வுட் பி இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்ப அது இன்டர் கனெக்டடா பண்ணி ஒரு ப்ராப்பர் எனர்ஜி செக்யூரிட்டியா மாத்தலாம்னா வென் இந்தியா திங்ஸ் கிளியர்லி அண்ட் போல்ட்லி அப்படின்னு சொல்றாங்க. கிளியர்லினா என்ன? கிளியரா திங்க் பண்றது, தெளிவா திங்க் பண்றது. போல்ட்லினா என்னன்னா ரிஸ்க் எடுத்து அதுல ஆக்ட் பண்றது தான் போல்ட்லி அப்படின்னு சொல்றாங்க. India already produces massive quantities of carbon rich material. Sorry about it. It could become one of the defining economic stories of the next 2 decades. Decades now, 10 years. 1 minute. Decades na 10 years. 10 years. 1 decade is equal to 10 years. So 2 decades na 20 years maximum. So in the 20 years la இத நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா it would become one of the good economic story or economic ஒரு break through இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. break through அப்படின்னா என்னன்னா ஒரு திருப்பு முனைன்னு சொல்லுவோம்ல, இந்த விஷயத்துல ஒரு திருப்பு முனை வந்துச்சுப்பா. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1990ஸ்க்கு முன்னாடி இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் வேற நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எக்கனாமிக் பிரேக் த்ரூங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ பிரேக் த்ரூங்கிறது என்னன்னா இட்ஸ் அ திருப்பு முனை ஒரு முன்னேற்ற பெரிய முனை அப்படின்னு சொல்லலாம். And then India already produces massive quantities of carbon rich material. என்னென்ன மெட்டீரியல் அப்படின்னா இது உங்களுக்கு இதுல கேட்கலாம் fill in the blanksல எதெல்லாம் கார்பன் ரிச் மெட்டீரியல் அப்படின்னு ஆர் ஆட் ஒன் அவுட் நம்ம வேர்பல்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. கார்பன் ரிச் மெட்டீரியல் என்னன்னா ரைஸ் ஸ்ட்ரா, ரைஸ் ஸ்ட்ரா, சுகர் கேன், அடுத்து கிராப் ரெசிடியூ, press mud, municipal solid waste, sewage sludge, animal waste, used cooking oil, இது எல்லாத்துலயுமே கார்பன் அதிகமா இருக்கு. So these are considered as carbon rich material அப்படின்னு சொல்றாங்க. Much of it is still burnt, dumped or left to decay, causing pollution, methane emissions, public health hazards while destroying economic value. So இந்த மாதிரி இந்த sewage sludge இருக்கட்டும், press mud இருக்கட்டும், or municipal solid waste இருக்கட்டும், or cooking oil, இது எல்லாமே ஒண்ணு எரிச்சிடுறாங்க, இல்ல டம்ப் பண்ணிடுறாங்க, எங்கேயாவது கொட்டி வச்சிருக்காங்க, or it left to decay, அதாவது அது அழுகிறதுக்கு அப்படியே விட்டுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா பொல்யூஷன் கிரியேட் பண்ணுது, மீத்தேன் எமிஷன்ஸ் அதிகமா இருக்குது, பப்ளிக் ஹெல்த் ஹசார்ட்ஸ் ஆகுது. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணோம்னா இட் கேன் ஆட் டு எக்கானமிக் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் நாட் வேஸ்ட், திஸ் இஸ் அ ஃபீட் ஸ்டாக். ஸோ இந்த ஃபீட் ஸ்டாக்குங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இங்க ஐ ரவுண்ட் இட் ஆஃப். இங்க தெரியுதா? ஸோ இந்த ஃபீட் ஸ்டாக்னா என்னன்னா ஒரு ரா மெட்டீரியல். ஸோ ஒரு ஃபியூவலை கிரியேட் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதை தான் இங்க ஃபீட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபியூவலை கிரியேட் பண்றதுக்கான ரா மெட்டீரியல்னா மூலப்பொருள், அதுதான் இந்த இடத்துல ஃபீட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீட் ஸ்டாக் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம ஃபார்ம்ஸ்ல, லேண்ட்ஸ்ஃபில்ஸ்ல, அர்பன் சிஸ்டம்ஸ், இங்க எல்லா இடத்துலயும் ரொம்பவே அதிகமா ஸ்கேட்டர்டாகி கிடக்கு அந்த ரா மெட்டீரியல். அது எதுக்குன்னா ஃபார் மாடர்ன் கார்பன் எக்கானமி. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி சார்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம்னா இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு பயோஃபியூவல்ஸ், பயோமீத்தேன், சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல், மெத்தனாலா கன்வெர்ட் பண்ணலாம், டைமெத்தில் ஈத்தர், சின்கேஸ், ஹைட்ரஜன் ப்ரிகர்சர்ஸ், அமோனியா இன்டர்மீடியேட்ஸ், இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸாகவும் அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸாகவும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. எப்போ அப்படின்னா இந்தியா ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜிக்காக அதை பிளான் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா இத்தனை எலிமெண்ட்ஸை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் அ ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், எனர்ஜி ஹங்க்ரி, இம்போர்ட் டிபெண்டன்ட் எக்கானமி லைக் இந்தியா. இம்போர்ட்னா இறக்குமதி, டிபெண்ட் அப்படின்னா ஒன்ன சார்ந்து இருக்கிறது. ஸோ நம்ம இந்தியா எனர்ஜி நிறைய விஷயங்களுக்கு நம்ம இன்னும் அதர் கண்ட்ரிஸோட ப்ராடக்ட்ஸ் தானே சார்ந்து இருக்கோம். அங்கேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணி ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை இம்போர்ட் பண்ணி தான் நம்ம அதுலேருந்து ஏதாவது தயாரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மள மாதிரி கண்ட்ரி இம்போர்ட் டிபெண்ட் எக்கானமி லைக் இந்தியா, இது நாட் ஜஸ்ட் இன்க்ரிமெண்டல்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரிமெண்டல் மட்டும் கிடையாது, இட் வில் ஹெல்ப் இன் ஸ்ட்ராட்டஜிக் நேஷன் பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அமங் த மோஸ்ட் ப்ராமிசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல். ஸோ சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல், ஏவியேஷன்னா ஒன்றும் இல்லை, ஏவியேஷன்னா நம்ம ஃப்ளைட்ல போகிற ஃபியூவல் இருக்கு இல்லையா, போகும்போது யூஸ் பண்ணுற ஃபியூவல் தான் ஏவியேஷன் ஃபியூவல்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்துருந்தீங்கன்னா ஏவியேஷன் அதாவது ஃபியூவல் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு தனி காஸ்ட்டே இருக்கும். தனி காஸ்டே இருக்கும். ஸோ அந்தளவு ஏவியேஷன் ஃபியூல் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அதை கூட
அதை கூட இதுல ஈஸியா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணோம்னா நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆனுவலி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன் இன்னொரு ரீசன் என்னன்னா, இட்ஸ் ஹார்டஸ்ட் செக்டார் டு டீகார்பனைஸ்னா என்ன, ஒரு இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு வண்டி ஓட்டினா எவ்வளோ பொல்யூஷன் கிரியேட் ஆகுது, அதுல எவ்வளோ கார்பன் ரிலீஸ் ஆகுது, அதை திருப்பி ரெடியூஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டா முடியாது. அதே மாதிரி தான் ஒரு ஃபிளைட், நம்ம ஒரு ஃபிளைட்டும் போயிட்டு வரும்போது அதே லெவல் ஆஃப் பொல்யூஷனை அட்மாஸ்பியர்ல டோபோஸ்பியர்ல இது கிரியேட் பண்ணுது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டீகார்பனைஸ். அந்த கார்பனை திருப்பி ரெடியூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த கார்பன் ரெடியூஸ் பண்ண முடியாதனால தான் we have a global warming. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 37 to 40 degrees வரைக்கும் நம்மளுக்கு இப்போ வெயில் போகுது இல்லையா? So it's all because of these pollution and carbon emissions. So அதனால என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி லாங் ஹால்ட் அதெல்லாம் இருக்கிறனால இந்த SFAல இப்போ நம்ம ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி பண்ணி சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் டெவலப் பண்ணோம்னா இந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து ஆனுவலி நம்ம கிரியேட் பண்ணலாம். இட் ஹேஸ் அ பொட்டன்ஷியல் டு கிரியேட் அ மார்க்கெட் ஆஃப் வர்த் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எதனால அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வி ஹாவ் ஃபீட் ஸ்டாக் பேஸ் பிகாஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி இன்கம். அப்புறம் நம்ம கிட்ட நிறைய வேஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய ரா மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கும்போது வை நாட் டு கன்வெர்ட் இட். அப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா we would become a major producer of SAF and we would become a exporter also. இந்த மாதிரி வரும்போது நம்மளோட ரெடியூசிங் கார்பன் எமிஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும், நம்ம டிபெண்டா இருக்கிறது கம்மியாகும். அதே மாதிரி நம்ம வில் பிகம் அ குளோபலி கம்பீட்டிட்டிவ் இண்டஸ்ட்ரி. இந்தியாவும் ஒரு குளோபலா கம்பீட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய லெவல் மார்க்கெட்டை கார்பன்ல கொண்டுட்டு வந்துரும் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட் ஆஃப் பேராகிராஃப்ஸோட ஆர்குமெண்ட். பட் SAF is only part of much larger opportunity. இந்த இடத்துல SAF ஏன் எவ்வளவு தூரம் பேசினாங்கன்னா, it has a lot of potential, but SAF மட்டும் இதுல அவங்க ஆர்கியூ பண்ணல. இது மாதிரி நிறைய இது வந்து ஒரு பெரிய லார்ஜர் ஆப்பர்ச்சுனிட்டில SAFங்கிறது ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ biomass gasification can produce syngas, a mix of carbon monoxide and hydrogen, from which emerge key industrial building blocks: methanol, dimethyl ether, synthetic fuels, hydrogen, ammonia, chemical intermediates. இது எல்லாமே இந்த சின்காஸ் மூலியமா கிரியேட் ஆகுது. ஸோ அந்த கார்பன் நம்ம யூஸ் பண்றதுனால இந்த பயோமாஸ் கேசிஃபிகேஷனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பாசிபிள். அதனால இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. These sit at a core of global fuel and chemical value chain. ஸோ இது எல்லாமே global fuel and chemical value chainக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Biomass can also be pyrolyzed into a bio oil and biochar. Biochar can be upgraded into biocoke, biographite, critical inputs for steel making, activated carbon, even battery materials அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒன் லெட் டு அனதர். ஒரு நம்ம இந்த கார்பன் வேஸ்ட் கலெக்ட் பண்றதுனால நம்மளுக்கு பயோமாஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த பயோமாஸ்னால அடுத்து ஹைட்ரஜன் அந்த மாதிரி அமோனியா பர்ஸ்கியூசஸ் கிடைக்குது. அதனால நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து பயோ ஆயில், அடுத்து பயோசார் கிரியேட் பண்றோம். பயோசார்ல இருந்து பயோ கோக்கு, பயோகிராஃபைட் அதை கிரியேட் பண்றோம். இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்டீல் மேக்கிங்கா யூஸ் ஆகுது. ஆக்டிவேட்டட் கார்பன், பேட்டரி மெட்டீரியல்ஸ்க்கு கூட அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. This expands the role of India's farm economy beyond food and fiber to fuels, chemicals, advanced materials அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Sorry about it. ஸோ யூஸ்வலாக நம்மளோட ஃபார்மில் கலெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுவோம், அதை வந்து அனிமலுக்கு ஃபுட்டாக கொடுப்போம், இல்லை நம்ம ஃபுட்டாக சாப்பிடுவோம், இல்லை அதை ஃபைபராக கிரியேட் பண்ணுறோம். இப்போ அதுலேருந்து நம்ம கோயிங் இன் டு த இண்டஸ்ட்ரி, அதுலேருந்து வர எல்லா வேஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஃபியூவலாக கன்வெர்ட் பண்ணுறோம், கெமிக்கல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதெல்லாமே ஒரு அட்வான்ஸ் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த எக்கானமி. அதுதான் ஹோல் பாயிண்ட். ஓகே, so biomethane offers other major pathway. Organic waste can be converted into biogas and upgraded into biomethane, a cleaner substitute for natural gas. So natural gas கான ஒரு நல்ல substitute அந்த biomethane யூஸ் ஆகுது raw material. அது என்ன பண்றோம், biogas அடுத்து கன்வெர்ட் பண்றோம், upgraded into biomethane அப்படின்னு சொல்றாங்க. It can power boilers, furnaces, electricity generation and parts of steel sector, often at lower cost than imported LNG. ஸோ இம்பார்ட்டன்ட் எல்என்ஜியை விட இந்த மாதிரி பயோமாஸை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பர்னர்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஃபர்னஸஸ், நம்ம வீட்டு அடுப்பு மட்டும் யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, ஸ்டீல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய ஃபர்னான்சஸ், பர்னர்ஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டீல் செக்டர் ஆஃபன் அட் ஸோ இது என்னன்னா, இது எல்லாமே எல்என்ஜியை விட லோ காஸ்ட்லேயே நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ஆஸ் மச் அபவுட் எனர்ஜி செக்யூரிட்டி as environmental sustainability.
ஸோ இது எனர்ஜி செக்யூரிட்டிக்கு மட்டும் அவங்க சொல்ல வரல, என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியும் சொல்றாங்க. ஸோ சஸ்டைனபிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ரினியூவபிள் எனர்ஜி நம்ம நிறைய படிச்சிருக்கோம்ல, அது ரினியூவபிள் எனர்ஜி தான் சஸ்டைனபிள் மோஸ்ட்லி நம்ம பண்ணுவோம். என்னன்னா திருப்பி தயார் பண்ணிக்கலாம், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது மிச்சம் இருக்கும், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேப்ல வாட்டர் திறந்துட்டே இருக்கு, நம்ம ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன் அடுத்து நம்ம இருக்குதுன்னு வேஸ்ட் பண்ணிட முடியாது, அடுத்து வரப்போற ஜென்ரேஷனுக்கும் நினைச்சு அந்த எனர்ஜி சோர்சஸை நம்ம மிச்சம் வைக்கணும், ஆர் வி ஷுட் யூஸ் இட் எஃபிஷியன்ட்லி ஆர் எஃபெக்டிவ்லி. ஸோ அதுதான் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வேஸ்ட்ல இருந்தா நம்ம வெல்த் ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம நேச்சரையோ இல்ல டிக் பண்ணியோ அதை வந்து இன்னும் ஃபர்தரா டெஸ்ட்ராய் பண்ணல. ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் என்வரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இந்த கார்பனை கலெக்ட் பண்ணி வி ஆர் doing environmental sustainability அப்படின்னு சொல்றாங்க. However, this future cannot be built on unmanaged waste. Every landfill in India must be seen as a future energy and materials mine. Every ton of unsegregated waste is lost economic value. Daily waste generation must be treated as convertible feedstock. This requires a fundamental shift. Urban waste collection transport must become a clearly defined municipal responsibility with accountability for segregation linked routing, traceability, delivery to authorized processing facilities. So இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அன்மேனேஜ்ட் வேஸ்டா இருக்கிறத ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா சார்ட் பண்ணணும். எவ்வளோ லேண்ட்ஃபில்ஸ் இருக்கு, நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு குவியலா குமிச்சு வச்சிருப்பாங்க சர்ஃப் பெரிஃபரல் ஏரியால, அதாவது ஊருக்கு வெளியில. அந்த லேண்ட் ஃபில் எல்லாம் ப்ராப்பரா நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வேஸ்ட்டை வந்து பயோடிகிரேடபிள் என்ன, நான் பயோடிகிரேடபிள் என்ன, எதெல்லாம் எனர்ஜி சோர்சஸா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பிரிச்சு சேகரிச்சோம்னா we have lot of possibilities to become carbon economy or to become sustainable அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பிரிச்சு அதை ப்ராப்பரா ஆத்தரைஸ்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸை கொண்டுட்டு வந்து அவங்க கிட்ட அதை கொடுத்து அதை வந்து முனிசிபல் ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாலிசிஸ்லயே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆர்குமெண்ட். பட் சிஸ்டம் alone will not suffice without behavioral change. Of course இது கரெக்ட் தானே, நம்ம எவ்வளவு பேர் குப்பை எடுத்துட்டு வரோம், பட் இன்னுமே நம்ம வந்து குப்பையை பிரிச்சு வைக்கிறது இல்லையா. ஸோ behavioral change of a people is also important. என்னதான் கவர்மெண்ட் ரூல் போட்டாலும், என்னதான் குப்பாளுறவங்க வந்து திட்டினாலும் நம்ம மாறுறோமா, டெஃபினட்டா இல்ல. ஸோ we need a behavioral change. Source level waste segregation must become mandatory nationwide. ஸோ இந்த வேஸ்ட் செக்ரிகேஷன், அதாவது தனித்தனியா பிரிச்சு எடுக்கிற அந்த வேஸ்ட் வந்து, அந்த குப்பை வந்து மேண்டேட்டரியா மாத்தணும் நேஷன் வைட் அப்படின்னு சொல்றாங்க. வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், ரீசைக்ளபிள்ஸ், ஹசார்டஸ், சானிட்டரி வேஸ்ட் மஸ்ட் பி செப்பரேட்டட் பை ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வெட் வேஸ்ட் தனியா, ட்ரை வேஸ்ட் தனியா, அடுத்து எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அந்த வேஸ்ட் தனியா, ஹசார்டஸ் பேட்டரி அந்த மாதிரி டேஞ்சரான குட்ஸ் அது தனியா, சானிட்டரி வேஸ்ட் நம்ம சானிட்டரி வேஸ்டஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது தனியா, அந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணணும் ஹவுஸ் ஹோல்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இட்ஸ் a defined transition period should be followed by strict penalties for non compliance. ஸோ இந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா பெனாலிட்டி போடணும் அப்படிங்கறத இவங்க ஆர்கியூ பண்றாங்க. ஸோ இந்தியா ஹாஸ் எக்ஸிக்யூட்டட் லார்ஜ் ஸ்கேல் மிஷன்ஸ் பிஃபோர், ஃப்ரம் சானிடேஷன் டு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். இட் கேன் அச்சீவ் திஸ் டூ provided communication reaches citizens in the languages they live in. ஸோ இவங்க இன்னொரு ஐடியாவும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து லார்ஜ் ஸ்கேல் மிஷன்ஸை நிறைய பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது சானிடேஷன் இருக்கியா, குப்பை எல்லாம் இருக்காம கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்து டிஜிட்டல் பேமெண்ட், இப்போ இளநீ கடைக்கு போனாலும் சரி, வயசானவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே ஜிபே, கூகுள் பே வச்சிருக்காங்க, பேடிஎம் வச்சிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய லார்ஜ் ஸ்கேல் மிஷன்ஸை இந்தியா பண்ண முடிஞ்ச போது இதையும் ஈஸியா பண்ண முடியும். எப்படி, அதுக்கு ஒரு ஐடியா என்ன தராங்கன்னா, அந்தந்த ஊர்ல இருக்க சிட்டிசன்ஸ்க்கு அந்தந்த லாங்குவேஜஸ்ல அதை வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக் மெசேஜிங் மஸ்ட் பி லோக்கல், clear, consistent across all Indian languages அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மெசேஜை ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ போய் சொன்னா படிக்காதவங்களுக்கு தெரியுமா, டெஃபினட்டா இல்ல. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, இந்த பப்ளிக் மெசேஜிங்க லோக்கலா நம்ம எப்படி அதை கன்வே பண்ண முடியுமா பண்ணணும், கிளியரா பண்ணணும், கன்சிஸ்டன்டா அது பண்ணிட்டே இருக்கணும், எதுல ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. A similar structured approach is required for agriculture and animal waste. எப்படி நம்ம ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிறத செக்ரிகேட் பண்ணணுமோ வேஸ்ட்டை, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் வேஸ்ட்டையும் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்டா செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. No plant can operate without steady feedstock. No investor will commit without supply assurance. ஸோ எப்படி நம்ம ஃபீட்ஸ்டாக் இல்லாம ஒரு பிளான்ட் ஆப்ரேட் பண்ண முடியாதோ, அதே மாதிரி எந்த இன்வெஸ்டரும் ஒரு அஷூரன்ஸ் இல்லாம, ஒரு சப்ளை அஷூரன்ஸ் இல்லாம கமிட் பண்ண மாட்டாங்க, ஆர் அதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அப்படி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. India must build a formal feedstock ecosystem
crop residue collection, animal waste aggregation, baling, storage, logistics, long term contracts, இதெல்லாமே ப்ராப்பரா ஒரு எக்கோசிஸ்டமா ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. Only then the investor will have a faith in us. Energy security demands fuel assurance. Bioindustrial growth demands feed assurance. Crop planning must also be aligned. Incentives for energy crops like napier grass should support continuous operations without distorting food system ecological balance. The focus must be on intelligent feedback planning, not indiscriminate expansion. So என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எனர்ஜி ரிலேட்டட் கிராப்ஸ்க்கு கொஞ்சம் இன்சென்டிவ் கொடுக்கலாம். அதுக்குன்னு நம்ம எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துட முடியாது. ப்ராப்பரான எக்காலஜிக்கல் பேலன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ் வந்து இன்டெலிஜென்ட் ஃபீட்ஸ்டாக் பிளானிங்காக இருக்கக்கூடாது, இருக்கணும். நாட் ஒன்னை விட்டு இன்னொன்று ஓகே இதில் நம்மளுக்கு நிறைய இன்சென்டிவ் வருது அதனால நம்ம இதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா அது எக்கோ சிஸ்டம் திருப்பி டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு ஹெல்த்தியாக ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீட்ஸ்டாக் பிளானிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் ஆர்கியூ பண்ணுறாங்க. இன்டெகிரேஷன் இஸ் அ கீ, எஸ்பெஷலி இன் ஸ்டீல் செக்டர். ஸ்டீல் செக்டரில் இது ஒரு ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணோம்னா இட்ஸ் அ குட் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீல் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் ப்ராசஸ் கேஸஸ் containing carbon monoxide, hydrogen. When contaminated with biomass, biomethane systems, steel clusters can evolve into integrated hubs producing steel, fuels, chemicals, carbon materials simultaneously. So the proper produce பண்ற gases எல்லாத்தையும் ப்ராப்பரா நம்ம combine பண்ணோம்னா இது it has lot of potential in carbon materials, steel, fuel, chemicals இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வழிகாட்டுதல் இருக்கு or possibilities இருக்குன்னு சொல்றாங்க. Future industrial zones will operate as interconnected ecosystems rather than isolated units. Farm residue feed fuels, urban waste feeds gasification, steel gas feeds chemicals, biochar feeds metallurgy. This is the architecture of next generation energy அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல இருக்கிறத வந்து இன்டர்கனெக்டடா நம்ம இண்டஸ்ட்ரியல் தனித்தனியா ஐசோலேட்டா ஓகே ஸ்டீல் தனியா இது தனியா அடுத்து பேட்டரி செக்டர் தனியா அந்த மாதிரி தனித்தனியா இல்லாம எல்லாத்தையும் ஒரே இன்டர்கனெக்டட் எக்கோசிஸ்டமா கொண்டுட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் இதுல இருந்து எது அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. அது வந்து ரெசிடியூ அதுல ஃபார்ம் ரெசிடியூ என்ன பண்ணுது ஃபியூவலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே அர்பன் வேஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் கேசிஃபிகேஷன் பண்ணலாம். ஸ்டீல் கேஸஸ் என்ன பண்ணுது கெமிக்கல்ஸை உருவாக்குது. பயோசார் என்ன பண்ணுது மெட்டலர்ஜியை கொண்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டபிளா இன்டர்கனெக்டடா நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் ஆர்கிடெக்சர் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரி. இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியா மஸ்ட் ஆல்சோ அவாய்ட் டெக்னாலஜிக்கல் நேரோனஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது டெக்னாலஜிலையும் நம்ம அட்வான்ஸ்டா இருக்கணும். அதுல வந்து பின்தங்கி இருக்கக்கூடாது. இங்க நேரோனஸ்ங்கிறது பின்தங்கி இருக்கிறது. நோ சிங்கிள் பாத்வே வில் சஃபீஸ். ஒரே ஒரு பாத்வே இதுதான் இது மூலியமா தான் பண்ணும் ஒரே ஒரு டெக்னாலஜி இது எல்லாத்தையுமே சஃபீஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது டெஃபினட்டா அது வந்து பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The country must deploy multiple technologies, gasifications, pyrolysis, anaerobic digestion, Fischer-Tropsch synthesis, alcohol to jet, hydroprocess fuels, emerging carbon conversion methods across regions based on feedstock feasibility. This is a moment for a large-scale experiment in rapid commercialization அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த டெக்னாலஜி பிளஸ் இந்த ரெசிடியூ எல்லாத்தையும் பண்ணும்போது we have a large பொட்டென்ஷியல். எதுக்கு நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அண்ட் பொட்டென்ஷியல் இருக்கு. இட்ஸ் அ டைம் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பெரிய லெவல்ல அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கும் ரேப்பிடா அதை கமர்ஷியலும் பண்ணலாம். இதை நம்ம முந்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்தியா வுட் பி த குளோபல் ஒரு பயனியரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாலிசி மஸ்ட் நவ் கேட்ச் அப். India needs a national biomass aggregation industry. SAF blending mandates, visibility gap funding for biomills அதெல்லாமே. ஸோ பாலிசிஸில் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கான ஃபண்டிங் கொடுக்கணும். அதுக்காக ப்ராப்பரான இண்டஸ்ட்ரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ஆல்சோ ஷுட் include industrial cluster development, green chemical corridors இது எல்லாத்தையுமே உருவாக்கணும்னு சொல்றாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாலிசி மஸ்ட் ஸ்டாப் ட்ரீட்டிங் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா செப்பரேட்டா பண்ணக்கூடாது. நான் இங்க சொன்னேன் இல்லையா இன்டர்கனெக்டடா இருக்கணும்னு. ஸோ செப்பரேட்டா ஐசோலேட்டடா இல்லாம எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று கனெக்டடா இருக்கணும். அதுதான் இன்டர்கனெக்டட்னு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கணும். ஸோ ஏன்னா இது எல்லாமே ஒரு பெரிய சிங்கிள் எக்கோசிஸ்டம்ல இதெல்லாம் சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ். இப்போ ஒரு ஃபுட் இருக்குன்னா பிரியாணி செய்யறோம்னா பிரியாணி மட்டும் நம்ம பிரியாணி ஒரு ஃபுட்டுன்னு சொல்லுவோம். பட் அதுல போட்டிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டா இருக்கட்டும் மசாலாவா இருக்கட்டும் இதெல்லாமே சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் தான். இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணதான் ஒரு பிரியாணி. அதேதான் இங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பயோமாஸா இருக்கட்டும் பயோ கேஸா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சின்ன சின்ன இது எல்லாத்தையுமே செப்பரேட்டா இது பண்ணாம ஒரு பெரிய சிங்கிள் எமர்ஜிங் எக்கோசிஸ்டமா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The gains are substantial. Lower crude, LNG imports, cleaner cities, reduced stubble burning,
New rural income streams, better landfill management, stronger chemical comparatives, greener aviation, more resilient stream production. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எதெல்லாம் சப்ஸ்டான்ஷியலாக நமக்கு கெயின் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கெயின் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. க்ரூட் ஆயில் லோவர் ஆகலாம், எல்என்ஜி இம்போர்ட்ஸ் கம்மி பண்ணலாம், இன்னும் கிளீனர் சிட்டியா இருக்கணும், ஏன்னா நம்ம குப்பையை கலெக்ட் பண்ணிடுறோம். ரெசிடியூ சப்டில் பர்னிங், நம்ம பஞ்சாப்ல எல்லாம் அந்த அப்பப்போ ஃபார்ம் எரிக்கிறனால நம்மளுக்கு டெல்லியில பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லல, ஸோ எரிக்க மாட்டாங்க, அதை கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு தந்துடுவாங்க எனர்ஜிக்கு. நியூ ரூரல் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ், ஸோ இது என்ன ஆகும்னா அந்த ஃபார்மர்ஸ்க்கு நம்ம இவ்வளோன்னு காசு கொடுத்து கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் கிரியேட்ஸ் நியூ இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். பெட்டர் லேண்ட்ஃபில் மேனேஜ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி குப்பை கிடங்குகள் ரொம்ப தேங்காது, ஏன்னா நம்ம எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுறதுனால. ஸ்ட்ராங்கர் கெமிக்கல் காம்படிட்டிவ்னஸ், கெமிக்கல்ஸையும் நம்ம ரா மெட்டீரியல்லேருந்து இது பண்ணிக்கலாம். க்ரீன் ஏவியேஷன், நாங்கள் சொன்ன மாதிரி சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஸோ அது கிரியேட் பண்ணலாம். ஸோ மோர் ரெசிலியன்ட் ஸ்டீல் ப்ரொடக்ஷனும் மோர் ரெசிலியண்ட்டாக இருக்கலாம், நமக்கு தன்மையை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. The 20th century economy was built on fossil carbon. The 21st century will increasingly rely on biomass, recycled, captured carbon, delivering the same outputs with greater circularity and resilience அப்படின்னு சொல்றாங்க. 20th century அப்படிங்கிறது என்னன்னா 1990s 1900ஸ்ல இருந்து 2000 வரைக்கும் இருக்கிறது தான் 20th century. அப்போ ஃபாசில் கார்பன் நம்ம வச்சு நம்ம எக்கானமி பில்ட் ஆச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி இந்த 21st century 2000ல இருந்து 2100 வரைக்கும் இருக்கிறது வந்து பயோமாஸ், ரீசைக்கிள், கேப்சர் கார்பன் வச்சு நம்ம எக்கானமி பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா ஹாஸ் ரா மெட்டீரியல், நம்ம கிட்ட எல்லா ரா மெட்டீரியலும் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருக்கு, ஆண்டர்பிரினியல் எனர்ஜியும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ப்ராப்பரா அலைன் பண்ணி அக்ராஸ் எதுல பாலிசி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்னன்ஸ், டெக்னாலஜி எல்லாத்தையும் ப்ராப்பரா அலைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணோம்னா we can truly become Vixit அப்படின்னு சொல்றாங்க. So this is not decarbonization, it is a industrial redesign. It is about converting disorder into value. அங்கங்க கிடக்கிறத நம்ம வேல்யூவா கன்வெர்ட் பண்றோம். It is about building an economy that is cleaner, stronger, more self-reliant and future ready. So இதனால கிளீனாகவும் எக்கானமி கிளீனா இருக்கும், ஸ்ட்ராங்கரா இருக்கும், நம்ம ரிலையண்டா இருப்போம், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, செல்ஃப் ரிலையண்டா இருக்கலாம். Future, we are ready for the future. Only then the India will be ட்ரூலி விக்ஸிட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஸோ ஃபார் இந்த ஆர்டிகல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் குவிக்லி கோ த்ரூ த வெக்காபுலரி. பிரேக் த்ரூ அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், ஒரு திருப்பு முனை, ஒரு முன்னேற்றம், ஒருத்தரோட சக்ஸஸ்க்கு என்ன ஸ்டோரி, உங்க திருப்பு முனை என்னன்னு சொல்லுவோம். அவன் வந்து இந்த விஷயத்துல பெரிய பிரேக் த்ரூ பண்ணிட்டான்ப்பா, பெரிய முன்னேற்றம் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் இந்த பிரேக் த்ரூங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ்ங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்த இன்னொரு விஷயமா கன்வெர்ட் பண்றோம் இல்ல, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், உருமாற்றமா இருக்கட்டும், ஆர் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றோம் இல்லையா, சேஞ்ச் இன்டு சம்திங், அதுதான் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஃபீட் ஸ்டாக்குங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு மூலப்பொருள், எதுக்கான மூலப்பொருள், ஒரு எரிபொருளுக்கான ஒரு மூலப்பொருள் தான் இந்த ஃபீட் ஸ்டாக்குங்கிறது. நெக்ஸ்ட் இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா தவிர்க்க முடியாதது, அது தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறோம்ல, அப்சல்யூட்லி நெசசரி ஆர் எசென்ஷியல், அதுதான் வந்து இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் சினானிமஸ் ஃபார் திஸ் வேர்ட், நோட் இட் டவுன். டீகார்பனைஸ், as I said, அந்த கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்துறதா இருக்கட்டும் இல்ல ரெடியூஸ் பண்றதா தான் டீகார்பனைஸ் அப்படின்னு சொல்றோம். இன்க்ரிமெண்டல்னா படிப்படியா முன்னேறது, கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இன்க்ரீசிங் ஆர் ஆடிங் ஸ்மால் ரெகுலர் அமௌண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா ரேப்பிடா எடுத்தோடனே பெரிய ஆளா வர்றதுல கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு முன்னேறினாப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறது தான் இங்க இன்க்ரிமெண்டல் அப்படின்னு சொல்றாங்க. இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னா ரேண்டமா ஒரு வித்வுட் கேர்ஃபுல் ஜட்மெண்டா பண்றதுதான் இன்டிஸ்கிரிமினேட், கண்மூடித்தனமா பாரபட்சமற்ற, அதுதான் வந்து இன்டிஸ்கிரிமினேட். ரெசிலியன்ட் அப்படின்னா மீண்டு வரக்கூடிய, இப்போ அவன் ரொம்ப ரெசிலியண்டா இருக்கான், அவனுக்கு பெரிய அடிபட்டுச்சு, பட் ஹீஸ் வெரி ரெசிலியன்ட், ஸோ ஹீ கேம் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து அவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் வந்து திருப்பி ஹீ பவுன்ஸ் பேக், அப்படிதான். டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸா இருந்தாலும் அவன் அதுல இருந்து ரெக்கவர் பண்ணி அதுல இருந்து டக்குன்னு மீண்டு வந்துட்டான் அப்படிங்கிறது தான் ரெசிலியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்குலாரிட்டி அப்படிங்கிறது சுழற்சி முறை, மீண்டும் பயன்படுத்தும் முறை. It's a word used in the industrial sector, so systems where products and materials are recycled and reused. So the circularityங்கிறது என்னன்னா அந்த ப்ராடக்ட்டையும் மெட்டீரியலும் திருப்பி ரீசைக்கிள் பண்ணியோ இல்லை ரீயூஸ் பண்றது தான் சர்க்குலாரிட்டின்னு சொல்றாங்க. மெட்டலர்ஜிங்கிறதுனா உலோகவியல், branch of science concerned with the properties of metal. சிலாஸ் அப்படின்னா தனித்தனியா செயல்படுறது, ஒண்ணு கூடி இல்லாம தனித்தனியா ஐசோலேட்டடா ஃப்ராக்மெண்டடா செயல்படுறது. ஸோ இப்போ நான் ரெண்டு வேர்ட் சொல்லிட்டேன், ஃப்ராக்மெண்டட் அண்ட் ஐசோலேட்டட். இட்ஸ் சினானிம்ஸ் டு சிலோஸ். அக்ரிகேஷன் அப்படின்னா ஒன்றிணைத்தல், ஒண்ணுக்கு ஒண்ணு. சிலோஸ்னா நான் சொன்னது தனித்தனியா இருக்கிறது, அக்ரிகேஷன்னா எல்லாத்தையும் ஒண்ணு நிக்கிறது, ஒண்ணு கூடி தொகுக்கிறது தான் அக்ரிகேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் அ நம்பர் ஆஃப் திங்ஸ் இன்டு கிளஸ்டர் ஆர் குரூப். கிளஸ்டர்னா ஒண்ணு இல்லை, இப்படி கூட்டமைப்பா இருக்கிறது தான் கிளஸ்டர்னு சொல்லுவோம். அடுத்து
transability அப்படின்னா the quality of being able to be followed or tracked. கண்டறியும் தன்மை, traceability, sorry, என்னன்னு நான் படிச்சிட்டேன், transability, it's traceability. நான் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னா கீழ்ப்படியாம இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க விதிமீறல்னு சொல்லுவோம்ல, நான் கம்ப்ளைன்ஸ் டு த பாலிசி will lead to systematic பெனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விதிமீறல் தான் நான் கம்ப்ளைன்ஸ்னு சொல்லுவோம். இன்டெகிரேஷன்னா அகைன் ஒருங்கிணைக்கிறது. இன்டெகிரேஷன் அக்ரிகேஷன் இட்ஸ்லாம் மோரலஸ் சினானிமஸ். feasibility அப்படின்னா the degree of being easily or conveniently done. இப்போ ஒரு விஷயம் செய்ய சொல்றோம், இஸ் இட் feasible for you அப்படின்னு சொல்லி கேட்போம். உன்னால அது முடியுமா, அது ஈஸியா பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் feasibility. அடுத்து pyrolyzed அப்படின்னா என்னன்னா decomposed by high temperature in the absence of oxygen. It's a process in the industry where they decompose. அதை வந்து அழுகடிக்க செய்வாங்க. எப்படின்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஹை டெம்பரேச்சர்ல அதை டீகம்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் பைரோலைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக்னா நான் சொன்ன மாதிரி வியூகமா பண்றது, ஒரு பிளானை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றது தான் ஸ்ட்ராட்டஜிக். ஏனோ தானோன்னு செய்யாம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வியூகம் அமைச்சு அதை பண்றது தான் ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்றோம். முனிசிபல் அப்படின்னா நகராட்சி, உங்களுக்கு தெரியும். இன்டிஸ்பென்சிபிள்னா நான் சொன்ன மாதிரி அப்சல்யூட்லி நெசசரி, இன்றியமையாத. சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா பெரிய அளவுல ஒரு கணிசமான பெரிய அளவிலான ஒரு இதுல பண்றதுதான். இட்ஸ் ஆக்சுவலி சப்ஸ்டான்ஷியல் இன்புட் அப்படின்னா நீ நிறைய இன்புட் கொடுக்கணும், ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் இன்புட்டை நீ கொடுத்தாதான் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ அவுட்கம் நம்மளுக்கு தருவாங்க அப்படிங்கிறது தான் சப்ஸ்டான்ஷியல். செல்ஃப் ரிலையன்ட் நான் சொன்னது தற்சார்பு கொண்ட, நம்ம யாரை பத்தியும் யார் மேலேயும் டிபெண்டா இல்லாம நம்மளே நம்பி இருக்கிறது, தற்சார்பு கொண்ட, அதுதான் வந்து செல்ஃப் ரிலையன்ட். டிசார்டர் அப்படின்னா குழப்பமா இருக்குது, ஆர் ஒரு 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 ஆர்கனைசேஷன் இல்லாம, இப்போ ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க வந்தது கூட பார்க்காமனா என்ன கிளாஸ் இவ்வளோ டிசார்டரா இருக்கு, நீங்க வந்து ப்ராப்பரா உட்கார மாட்டீங்களா, ஒழுக்கமற்ற ஒரு ஒழுங்கற்ற நிலைன்னு சொல்றோம்ல, அதுதான் டிசார்டர். கமர்ஷியலைசேஷனா வணிகம் செய்யறது, அதாவது அதை மானிட்டைஸ் பண்றது. நேரோனஸ் அப்படின்னா குறுகிய பார்வை. நான் தான் சொன்னேன் இல்லையா, டெக்னாலஜி ஷுடன்ட் பி நேரோட் அப்படின்னா அது வந்து ரொம்ப வைடா இருக்கணும், ரொம்ப லிமிட்டடா இல்லாம இருக்கணும். இக்கோசிஸ்டம்னா சுற்றுச்சூழல் அமைப்பு ஆர் ஒருங்கிணைந்த கட்டமைப்பு. இக்கோசிஸ்டம்னாவே கட்டமைப்பு தான். இந்த இடத்துல நம்ம சஸ்டைனபிலிட்டி எக்கோலாஜி பத்தி பேசுறதுனால we use this word சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்றோம். இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னா நடுவில் இருக்கிறது இடைநிலை பொருட்களை தான் இன்டர்மீடியேட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் டியூரிங் அ மிடில் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ். ப்ரீமட் அப்படின்னா இட்ஸ் அ பை ப்ராடக்ட், அகேன் இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரியல் டேர்ம். பை ப்ராடக்ட் ஆஃப் சுகர் ப்ராசஸிங்கை தான் ப்ரீமட் ஆர் ப்ரெஸ்மட்னு சொல்லுவாங்க, சர்க்கரை ஆலை கழிவு. ஸோ அதுதான் அது. பை ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட பை ப்ராடக்ட், அது கழிவா இருக்கலாம், அதோட சேர்ந்து இன்னொன்று என்னமோ ஏதாவது ஒன்று வெளிவரும் இல்லையா. இப்போ ட்ரெஸ் நம்ம தயாரிக்கிறோம், ஃபேப்ரிக், இப்போ டெய்லர் ஷாப்ல கட் பண்ணும்போது அதோட பை ப்ராடக்ட் என்ன, அந்த கழிவு தான் அதோட பை ப்ராடக்ட். ஆர் ஒரு நூல் தரிச்சு இது பண்ணும்போது நம்ம ட்ரெஸ் இல்லாம சாய போடுறோம், அது எல்லாமே அதெல்லாம் பை ப்ராடக்ட். விக்சிட் அப்படின்னா என்னன்னா டெவலப்ட், இது வந்து ஒரு ஹிந்தி டேர்ம். ஸோ இட்ஸ் கால்ட் டெவலப்ட் ஆர் ரெஃபரிங் டு டெவலப்ட் நேஷன், அதுதான் விக்சிட்னு சொல்றாங்க, வளர்ச்சி அடைந்த அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணுங்கள். சினோனிம், ஆன்டோனிம், பேங்க், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப் இதில் இருக்க என்னென்னங்கிறத அதில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இது இல்லாமல் இந்த பிடிஎஃபோட கண்டினியூஷனாக குவிஸஸ் போட்டிருக்கேன் இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி. fill in the blanks, spot the error, grammar, and then clause test, reading comprehension, எல்லா கொஸ்டின்ஸும் நான் என்னோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். போய் மறக்காம ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு டைமும் வீடியோ முடிஞ்சு ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மனசுல பதிஞ்சிரும். உடனே டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ ஒன்ஸ் யூ see the video, you go back to the telegram channel and you try to finish the test which I had posted. Okay, see you in the next video. இதுக்கு உங்களுக்கு ஏதாவது comments, feedback இருந்தா please leave it in the comment. I will get back to you soon. Bye.